பாருங்க சார், இந்த சொசைட்டி என்ன சொல்றது? இந்த சின்ன குழந்தை கற்பழிச்சிருக்கானே, அவெல்லாம் மனுஷனா? ஒரு சின்ன பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிருக்கானே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், பத்ரையன் ஒரு ரவுடி. இது ஒண்ணு அவனுக்கு புதுசு இல்ல சார். இது மாதிரி அவன் எத்தனையோ பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். ஏய், அந்த பொறுக்கி ராஸ்கல நம்ம ஜீப் எடுத்துட்டு போய் நாய் எடுக்கிற மாதிரி இழுத்துட்டு வாங்க. சார், என்னால முடியாது சார். அவன் மூசாவையோட ஆளு சார். எனக்கு ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு சார். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? பயப்படுறீங்களே? எங்கடா இருக்க அந்த மூசா? என்ன புண்டால், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டு வந்திருக்க? மாட்டினா எத்தனை வருஷம் உள்ள போடுவாங்கன்னு தெரியுமா? தெரியுமா உனக்கு? இவனுக்கு போடுற விலங்க உனக்கு போட்டு நாய் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. இப்ப எதுக்கு என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த? கேள்வியோட கேட்க தைரியம்? நான் மூசா பாய் பத்தி தெரியாது உனக்கு? இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சீன்லாம் எங்க வேலைக்காது தெரியல. ஏய் சார், இவனுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காதீங்க. அவன் மூத்திரத்தை அவனே குடிக்கட்டும். சரி சார். வணக்கம் தலைவா, என்ன பைல் எடுக்க வந்தியா? சீக்கிரம் எடு, அப்பதான் நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு தெரியும். நான் அட்வொகேட் வெங்கடேஷ், பத்ரையனோட பெயில் ஆர்டர். அந்த நாயை கூட்டிட்டு போக. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒரு அட்வொகேட். ஏய், மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு நீ என்ன பொண்ணு கேட்டா வந்திருக்க? பெயில் எடுத்துட்டு வந்திருக்க, அதுவும் அந்த தெவடியா பையனுக்கு. ஏய், கூட்டிட்டு போடா. உன் இடங்கிறதுனால இவ்வளவு வீராப்பா பேசுற. கோர்ட்டுக்கு வா. ஏன் வீராப்பா? போட. நான் யாரு? எதையோ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டான். மானம் போச்சு. என்ன ஒண்ணுக்கும் போக கூடாதுங்கிறாங்க. ஹலோ சார், கான்ஸ்டபிள் சுந்தரம் பேசுறேன் சார். பத்ரையன் டெட் பாடி கூவத்துல கிடக்கு சார். Hey, come on, move, move, I say. Body திருப்பு. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. இந்த ஏரியாவை என்கொயரி பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. அப்படியே கிரைம் பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? யாரோ ஒரு புண்ணிய வாய்ந்த படுபாவியை கொலை பண்ணிட்டு கொடூரமான ரவுடிங்க கிட்ட இருந்து நம்மள கடவுள் மாதிரி காப்பாத்திருக்காரியா? அந்த கடவுளும் அவனும் ஒண்ணுதான்.